என்ன ரொம்ப அந்நியமா ஏலியன் பாக்குற மாதிரி பாப்பாங்க. ஒரு சடனாய் ஒண்ணு கடைக்குள்ள வருது, குப்புறப்படுத்துற மண்டை நக்கீர. டூ பீப்புள் ஒன்னா இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள காதல் இருக்கணும். கல்யாணம் பண்ணிட்டுமேன்னு ஒன்னா இருக்க கூடாது. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? கட்டணும். எனக்கு பிடிச்சது, அவருக்கும் என்ன பிடிச்சது, நாங்க சேர்ந்து வாழ்ந்துப்போம். குமுதா பேச்சுலாம் ஒரு மாதிரி இருக்குது, எங்க கத்துக்கின? ஆக்சுவலா சேர்ந்து கூட வாழணும்னு இல்ல, we can just live in each other's house. இந்த மாதிரி சான்ஸ் மட்டும் எனக்கு கிடைச்சிருந்தா கூப்பை புக் பண்ணி குடும்பமே நடத்தி கும்பகோணத்துல குழந்தை குட்டியோட இறங்கிருப்பேன். We can just be together, have children. We don't have to be married. It's okay. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா நீ. People living together or not living together, having children, not having children, it's okay. வாக்கப்பட்டு வந்தவரா விருசம் பழம்னா வயித்துல போறது வாழைப்பழமா இருக்கு. எனக்கு ஜாதகமே இல்லங்கிறது நான் ரொம்ப பெருமையா சொல்லுவேன். இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. நான் சைக்கிள்ல போவேன், இல்ல நடந்து போவேன், இல்ல ஆட்டோல போவேன். என்கிட்ட காரே இல்ல. ரொம்ப இறங்கி போட்டிருக்கு. எங்களை பார்த்தா அப்படியே தெரியுது. கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு டைமண்ட்ஸே பிடிக்காது. எனக்கு அந்த மாதிரி ஒரு ரிச் பேம்பர் சைல்ட்ஹுட் கிடையாது. பர்ஸ் மோத கொண்டு செக்அப் பண்ணிட்டேன், பணமே இல்ல. பாவம் திரும்பி போறதுக்கு ஆட்டோ கூட காசு இல்லாம நிக்கிறேன். ஒரு கிறுக்கு பொண்ணு. இந்த பொண்ணு கூட நம்ம பொண்ணு பழகுனா நம்ம பொண்ணு கிறுக்காயிரும். ஓவரா பேசுறானே. இவங்க அப்பா யாருன்னு கண்டுபிடிச்சு சப்பு சப்புன்னு 4 வைக்கணும். நான் கொஞ்சம் கிறுக்கு. ஐ டோன்ட் பிலீவ் இன் மேரேஜ். ஐ டோன்ட். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். நாங்க அப்படியா? எனக்கு பார்டர் லைன் டிஸ்லெக்சியா இருந்தது. பேச்சு சரியா வராது. சின்ன வயசுல எனக்கு சரியா பேச்சு வராதான். உனக்கு சின்ன வயசுல அவர் என்னோட ஃப்ரெண்ட் பர்த்டேக்கு எனக்கு முன்னாடி அவர் விஷ் பண்ணிருப்பாரு. இது என்னென்ன காரியம் செய்து தெரியுங்களா? காலையில அருக்காடி வீட்டுக்குள்ள நுழையுது, இப்போ உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கு. இட்ஸ் பானு மேம், அம்பிகா ஆண்டி, குஷ் ஆண்டி எல்லாம் they are more my mother's friends. புஷ்ஷுன்னு கூப்பிடுவாரா? அந்த கேள்வி நல்லா சொன்ன சொல்லு. என் கால் எருமை மாதிரி விடுது. மக்கள் பிரச்சனைகள் பத்தி ஒரு புரிதல் இருக்கிற ஒரு கட்சி திமுக தான். அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? இன்னைக்கு டிஎம்கேல சேர போறேன் அப்படின்னு என்னால நம்பவே முடியல. இதுக்கு பேர் ஷார்ட் டைம் மெமரி இல்ல, அயோக்கியத்தனம், முளை மாதிரி தனம். எலெக்ஷன் எல்லாம் நின்னுதான் நான் செத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஓரமா அப்படியே இறந்திருப்பேன். சாவு சாவுல நீ நலமா இருந்தா ஒழுங்கு எனக்கு. ஆமா, 100 rupees எல்லாருக்கும் கொடுத்தாருல, இன்னும் வச்சிருக்கேன் அந்த 100 rupees. 1 லட்சம் தான் என்ன சொன்ன? அவனோட 2ங்க. அதானே எனக்கு ஒண்ணும் புரியல. பேசாம ஆமான்ற வேண்டியதான். கொடுத்தா அந்த 100 rupees எல்லாருக்கும் கொடுத்தாரு. பொங்கல் அன்னைக்கு எல்லாருக்கும் கொடுத்தா அந்த 100 rupees. இந்தாங்கடா, ஆளுக்கு 50 ரூபா, கோணாரங்கள்ல போய் சாப்பிட்டுக்குங்க. 50 கம்பெனிக்கு 50. நான் ஒரு ப்ரௌட் பெரியாரிஸ்ட். எனக்கு இந்த ஜாதி மதம் பண்பாடே இல்லை. அப்படி சொல்றா சிங்கா குட்டிங்களா? வா வா, என்ன அங்க பேர் பொட்ட பத்தி. திருமணம் அப்படிங்கிறது ஒரு கட்டாயம் இல்லை. அது தனிநபர் விருப்பத்தை சார்ந்த விஷயம். இதெல்லாம் சகஜம்ப்பா. கொஞ்சமாவது ஃபீல் பண்றானான்னு பாருங்க மக்களே. திருமணம் இல்லாமயே நமக்கு ஒரு குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டவங்க கூட இன்னைக்கு நான் எந்த மாதிரி டைப் ஆள்னாங்க? ஏற்கனவே கர்ப்பமான பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு டைம் சேவ் ஆகுது பாத்தீங்க. இது ஒரு தனிநபருடைய விருப்பம் சார்ந்த விஷயம் தான். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? இந்த கருத்துக்கள்ல திவ்யா கூட நானும் ஒத்து போறேன், உடன்பட்டு போறேன். அப்பன் தானே மாமே